ஒரு சின்ன கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு சிம்பிள் சர்க்யூட்ல லைட் பல்ப் வச்சு டெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். சரி. டாப் வாட்டர்ல பல்பு கொஞ்சம் டிம்மா எரியுது. ஆனா அதே பியோர் டிஸ்டில்டு வாட்டர்ல வச்சா பல்பு எரியவே மாட்டேங்குது. இப்போ அதே தண்ணில கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிட்டு டெஸ்ட் பண்ணா பல்பு ரொம்ப பிரைட்டா எரியுது. ஆனா உப்புக்கு பதிலா சக்கரை போட்டு கலக்கினா மறுபடியும் பல்பு எரியல. ஆமா. இது ஏன் இப்படி? எல்லாமே பார்க்க தண்ணி மாதிரி தானே இருக்கு. ஒரு விஷயம் சேர்த்தா எரியுது, இன்னொரு விஷயம் சேர்த்தா எரியல. இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கரெக்ட். நீங்க சொன்ன அந்த பசிலோட சொல்யூஷன் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்ல தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு யூனிட் 2 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இருந்து கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ஸை பத்தி விரிவா பார்க்க போறோம். ஓகே. இது ஏதோ டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் இல்ல. நம்ம யூஸ் பண்ற பேட்டரிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுல இருந்து நம்ம குடிக்கிற தண்ணியோட குவாலிட்டி எப்படி செக் பண்றோம், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இன்ன பிரின்சிபல் தான் இருக்கு. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். ஸோ கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ஸ்னா என்ன? ரொம்ப அடிப்படையில இருந்து சிம்பிளா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கண்டக்டன்ஸ்ங்கிறது ஒரு சொல்யூஷனுக்கு கரண்ட்டை கடத்துற திறமை. கரண்ட்டை பாஸ் பண்ற அபிலிட்டி. ஆமா. இப்போ ஒரு காப்பர் வயர்ல கரண்ட் எப்படி போகும்? அதில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நகர்றதுனால. ஆனா ஒரு சொல்யூஷன்ல அந்த வேலையை செய்யறது எலக்ட்ரான்ஸ் இல்ல, அதுக்கு பதிலா அயான்ஸ். ஓ, ஓகே. ஸோ இந்த அயான்ஸ் தான் மேட்டர். அப்போ ஒரு சொல்யூஷன்ல எவ்வளவு அதிகமா அயான்ஸ் இருக்கோ அவ்வளவு நல்லா கரண்ட் பாஸ் ஆகுமா? அதுதான் லாஜிக். எக்ஸாக்ட்லி. ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்னு அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு அயான்ஸ் இருக்கு, அதாவது கான்சென்ட்ரேஷன். இன்னொன்னு அந்த அயான்ஸ் எவ்வளவு வேகமா நகருது, அதாவது மொபிலிட்டி. கான்சென்ட்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி. சரி. கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்து மொபிலிட்டியும் நல்லா இருந்தா அந்த சொல்யூஷன் ஒரு சூப்பர் கண்டக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். இத புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மெண்டல் பிக்சர் கொடுங்க. கண்ணை மூடி யோசிச்சா என்ன தெரியணும்? கண்டிப்பா. இப்படி இமேஜின் பண்ணுங்க. ஒரு பெரிய ஹால் ஃபுல்லா மக்கள் நிக்கறாங்க. இந்த மக்கள் தான் அயான்ஸ். ஓகே. ஆனா இதுல ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க. சில பேர் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க பாசிட்டிவ் அயான்ஸ். சில பேர் ரெட் ஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க நெகட்டிவ் அயான்ஸ். இப்போ நீங்க அந்த ஹாலோட ரெண்டு பக்கமும் ரெண்டு பெரிய மேக்னெட்ஸ் வைக்கிறீங்க. அதாவது வோல்டேஜ் அப்ளை பண்றீங்க. ரைட். ஒரு பாசிட்டிவ் போலும் ஒரு நெகட்டிவ் போல். கரெக்ட். நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணதுமே என்ன ஆகும்னா எல்லா ப்ளூ ஷர்ட் மக்களும், அதாவது கேட்டியான்ஸ், நெகட்டிவ் போல நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்துல எல்லா ரெட் ஷர்ட் மக்களும், அதாவது ஆனியான்ஸ், பாசிட்டிவ் போல நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல. ஆமா. இந்த மாதிரி ஆப்போசிட் சார்ஜஸ் ஒரே நேரத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகுறது தான் ஒரு சொல்யூஷன்ல இருக்கிற கரண்ட். ஹால்ல மக்கள் அதிகமா இருந்தாலோ அவங்க ரொம்ப வேகமா ஓடினாலோ கரண்ட் அதிகமா இருக்கும். பெர்ஃபெக்ட். ஸோ மாலிகுலர் லெவல்ல இதுதான் நடக்குது. வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் அயான்ஸ், அதாவது கேட்டயான்ஸ், நெகட்டிவ் எலக்ட்ரோடான கேதோடை நோக்கியும், நெகட்டிவ் அயான்ஸ், அதாவது ஆனயான்ஸ், பாசிட்டிவ் எலக்ட்ரோடான ஆனோடை நோக்கியும் நகருது. இந்த அயான்ஸோட மூவ்மெண்ட் தான் கரண்ட்டை உருவாக்குது. சரியா சொன்னீங்க. இப்போ இந்த கான்செப்ட படிக்கிறவங்க இத நோட் பண்ணிக்கோங்க. Conductance is the ability of a solution to conduct electricity and it depends on the concentration and mobility of ions. இதுதான் அடிப்படை டெஃபினிஷன். வெயிட் மினிட். இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் கண்டக்டன்ஸ்னு ஒரு வார்த்தையும் கேள்விப்பட்டிருக்கேன், கண்டக்டிவிட்டின்னு ஒரு வார்த்தையும் கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே, இதுல என்ன பெரிய வித்தியாசம்? இது ஒரு அருமையான கேள்வி. நிறைய பேர் இன்னும் இதுல தான் காரமிப்பாங்க. இது ஒரு கிளாசிக் ட்ராப். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அப்படியா? ஆமா. கண்டக்டன்ஸ் ஜிங்கிறது நீங்க எடுத்துக்கிற அந்த ஸ்பெசிபிக் சாம்பிள் சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டி. அதாவது நீங்க ஒரு சின்ன பீக்கர்ல சொல்யூஷன் எடுத்தா அது ஒரு வேல்யூ காட்டும், ஒரு பெரிய டேங்க்ல எடுத்தா அது வேற வேல்யூ காட்டும். ஓ, சோ அந்த பாத்திரத்தை பொறுத்து மாறுமா? ஆமா. ஏன்னா அது அந்த கண்டெய்னரோட சைஸ், ஷேப்பை பொறுத்து மாறும். ஆனா கண்டக்டிவிட்டி கேங்கிறது அந்த சொல்யூஷனோட ஒரு உள்ளார்ந்த ப்ராப்பர்ட்டி, ஒரு இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி. இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டியா? அப்படின்னா நீங்க ஒரு டிராப் எடுத்தாலும் சரி, ஒரு லிட்டர் எடுத்தாலும் சரி, கண்டக்டிவிட்டி மாறாது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கண்டக்டன்ஸ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ரேஸ்ல ஒரு ஆள் எவ்வளோ வேகமா ஓடுறாருங்கிற மாதிரி. அது ட்ராக் வெதரை பொறுத்து மாறும் இல்லையா? ஆமா, மாறும். ஆனா கண்டக்டிவிட்டிங்கிறது அவரோட உண்மையான பொட்டென்ஷியல், அவரோட ஸ்டாமினா மாதிரி. அது எப்பவுமே கான்ஸ்டன்ட். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இந்த கிரவுட் அனாலஜி நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த அயான்ஸோட மூவ்மெண்ட்க்கு டிராஃபிக் மாதிரி ஒரு அனாலஜி யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா. ஒரு ஹைவே டிராஃபிக்கை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஹைவேல போற கார்ஸ் தான் அயான்ஸ்,
ஹைவேல கார்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தா, அதாவது ஹை அயான் கான்சென்ட்ரேஷன் இருந்தா, டிராஃபிக் ஃப்ளோ அதாவது கரண்ட் அதிகமா இருக்கும். மேக் சென்ஸ். அதோட அந்த கார்ஸ்லாம் ரொம்ப வேகமா போனா, அதாவது ஹை அயான் மொபிலிட்டி இருந்தா, டிராஃபிக் ஃப்ளோ இன்னும் அதிகமா இருக்கும். சோ ஒரு சொல்யூஷனோட கண்டக்டன்ஸ்ங்கிறது அந்த சொல்யூஷன்ல இருக்கிற அயான்ஸோட எண்ணிக்கை அண்ட் அதோடைய வேகத்தை பொறுத்து தான் இருக்கு. திஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சென்ஸ். ஆனா எனக்கு ஒரு இன்னொரு கேள்வி. இப்படி ஒரு கான்செப்டை ஏன் கெமிஸ்ட் டெவலப் பண்ணாங்க? ஒரு சொல்யூஷன் கரண்ட்டை கடத்துங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. இதை ஏன் இப்படி கண்டக்டிவிட்டின்னு ஃபார்மலைஸ் பண்ணணும்? நல்ல கேள்வி. 1800ஸ்ல மைக்கேல் ஃபாரடே, ஸ்வாந்தே அர்ஹேனியஸ் மாதிரி சயின்டிஸ்ட் எலக்ட்ரோலிசிஸ் பத்தி ஸ்டடி பண்ணும்போது சில சொல்யூஷன்ஸ் நல்ல கரண்ட்டா கடத்துச்சு, சில சொல்யூஷன்ஸ் கடத்தவே இல்லைன்னு கவனிச்சாங்க. ஒரு சொல்யூஷன்ல எவ்வளவு அயான்ஸ் இருக்கு, அது எவ்வளவு வேகமா மூவ் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு அளவு, ஒரு மெஷர்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த அளவு தான் இந்த கண்டக்டன்ஸ். ஓ, அதை குவான்டிஃபை பண்ண. ஆமா. இது இல்லனா ஒரு பேட்டரி எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும், எலக்ட்ரோபிளேட்டிங்ல எவ்வளோ மெட்டல் டிபாசிட் ஆகும்னு நம்மளால சரியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல அயான் கான்சென்ட்ரேஷனை கரெக்டா மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். அங்கதான் கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இட்ஸ் ரியலி ப்ராக்டிக்கல். லெட்ஸ் ட்ரை டு பிக்சர் திஸ் இன் அ லேப். நான் இமேஜின் பண்றேன், ஒரு கண்ணாடி பீக்கர், அதுல 2 மெட்டல் பிளேட்டை உள்ள வச்சு அதை வயர்ஸ் மூலமா ஒரு பேட்டரிக்கும் ஒரு ஆம்மீட்டருக்கும் கனெக்ட் பண்றோம். சரியா? சரியா இமேஜின் பண்றீங்க. அந்த மெட்டல் பிளேட்ஸ் தான் எலக்ட்ரோட்ஸ். இப்போ அந்த பீக்கர்ல நல்ல கான்சென்ட்ரேட்டட் சால்ட் சொல்யூஷன், அதாவது உப்பு தண்ணியை ஊத்துறோம். நீங்க பவர் ஆன் பண்ணா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்ம பேசின லாஜிக் படி சால்ட்ல நிறைய Na+ and Cl அயான்ஸ் இருக்கும். ஸோ ஹைவே ஃபுல்லா டிராஃபிக், ஆம்மீட்டர்ல ரீடிங் ரொம்ப அதிகமா காட்டணும், சர்க்கியூட்ல பல்ப் இருந்தா அது பிரைட்டா எரியணும். பெர்ஃபெக்ட். இப்போ அதே சொல்யூஷன்ல நிறைய பியூர் வாட்டர் ஊத்தி ரொம்ப டைல்யூட் பண்றோம். இப்போ பீக்கர்ல கொஞ்சம் தான் சால்ட் இருக்கு. ஹைவேல அப்பப்போ எங்கேயோ ஒரு கார் போற மாதிரி. இப்போ என்ன ஆகும்? ஆப்வியஸா கரண்ட் கேரி பண்ணா ஆள் கம்மி, ஸோ ஆம்மீட்டர் ரீடிங் குறைஞ்சிரும், பல்ப் ரொம்ப டிம்மா எரியும். எக்ஸாக்ட்லி. ஃபைனல் சினாரியோ, அந்த பீக்கர்ல இப்போ பியோர் டிஸ்டில் வாட்டர் மட்டும் இருக்கு. உப்பு, சர்க்கரை, மினரல்ஸ்னு எதுவுமே இல்ல. பியூர் வாட்டர்ல ஃப்ரீ அயான்ஸே கிடையாது. ஸோ ஹைவேயே இல்ல, ரோட்ஸ் க்ளோஸ்ட், ஆம்மீட்டர் ரீடிங் 0க்கு பக்கத்துல இருக்கும், பல்ப் எரியவே எரியாது. பிங்கோ! இதுதான் கண்டக்டன்ஸை நம்ம கண்ணால பாக்குற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க சொன்ன மாதிரி இது நம்ம இன்ட்ரோல பேசின அந்த பசில சால்வ் பண்ணுது. டேப் வாட்டர்ல கொஞ்சம் டிசால்வ்ட் மினரல்ஸ், அதாவது அயான்ஸ் இருக்கிறதால பல்ப் டிம்மா எரியுது. சால்ட் வாட்டர்ல நிறைய அயான்ஸ் இருக்கு, ஸோ பிரைட்டா எரியுது. சுகர்ல அயான்ஸ் இல்ல, அதனால எரியல. கரெக்ட். ஆமா, சுகர் தண்ணில கரையும், ஆனா அது அயான்ஸா பிரியாது. அது மாலிக்யூல்ஸாவே தான் இருக்கும். சார்ஜ் கேரி பண்ண ஆள் இல்லாததால பல்ப் எரியல. கரெக்ட். ஆனா வினிகர்ல பல்ப் டிம்மா எரியும்னு சொன்னீங்களே, வினிகரும் ஒரு ஆசிட் தானே, அது ஏன் சால்ட் வாட்டர் மாதிரி பிரைட்டா எரியாம டேப் வாட்டர் மாதிரி டிம்மா எரியுது? எக்ஸலண்ட் கொஸ்டின். இங்க தான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்ஸ்குள்ள இருக்கிற வித்தியாசம் வருது. ஸ்ட்ராங் அண்ட் வீக். ஆமா, சால்ட் NaCl மாதிரி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் தண்ணில போட்டதுமே 100% அயான்ஸா பிரிஞ்சிரும். 100 NaCl போட்டா 100 Na+ and 100 Cl- அயான்ஸ் கிடைக்கும். ஆனா வினிகர், அதாவது ஆசிட்டிக் ஆசிட், ஒரு வீக் எலக்ட்ரோலைட். ஓகே. அது தண்ணில போட்டாலும் ரொம்ப கொஞ்சமா தான் அயான்ஸா பிரியும். 100 ஆசிட்டிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் போட்டா ஒருவேளை 2 அல்லது 3 மாலிக்யூல்ஸ் தான் அயான்ஸா பிரியும். மிச்சம் எல்லாம் மாலிக்யூல்ஸாவே தான் இருக்கும். அதனால தான் கரண்ட் கம்மியா இருக்கு, பல்ப் டிம் ஆயிருது. So this principle must be used in practical devices. The first thing that comes to my mind is the water purifier guy who comes home and checks the water with a little pen-like device. Is that what's happening there? சரியா யோசிச்சிருக்கீங்க. அதுதான் டிஜிட்டல் TDS, Total Dissolved Solids Meter. TDS meter. ஆமா, அது உண்மையில உங்க தண்ணியோட கண்டக்டன்ஸ் தான் மெஷர் பண்ணுது. அதுல இருக்கிற சின்ன ப்ரோப்ஸ் தண்ணியில எவ்வளவு அயன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வச்சு டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ் எவ்வளவுன்னு ஒரு ரீடிங் கொடுக்கும். Oh, wow. ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சேஃப் ரேஞ்ச் இருக்கும். அதை விட அதிகமா போனா வாட்டர்ல கண்டாமினேஷன் இருக்க சான்ஸ் இருக்கு. இதுதான் அக்வேரியம்ஸ், ஹைட்ரோபானிக்ஸ் மாதிரி இடங்கள்லயும் வாட்டர் குவாலிட்டியை மானிட்டர் பண்ண யூஸ் பண்றாங்க. Wait a minute. So if more ions means more conductance, can we just keep adding salt indefinitely and create a sort of
superconductor solution? Or does the effect top out at some point? இதுதான் இந்த டாபிக்ல இருக்கிற ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ். அதாவது நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிற விஷயம். நீங்க நினைக்கலாம் இன்னும் அதிகமா சால்ட் ஆட் பண்ணா அதோடைய கண்டக்டன்ஸ் அமைதியா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்னு. ஆமா, அதுதானே லாஜிக். ஆனா உண்மையில ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேஷன்ல கண்டக்டன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, கொஞ்சம் குறைய கூட ஆகலாம். ஏன் அப்படி? ஹைவேல இன்னும் நிறைய கார்ஸ் ஆட் பண்ற மாதிரி தானே? ஆமா, ஆனா ஹைவேல கெப்பாசிட்டிக்கு மீறி கார்ஸ் வந்தா என்ன ஆகும்? டிராஃபிக் ஜாம் ஆயிடும். ரைட். அந்த மாதிரி தான் சொல்யூஷன்ல அயான்ஸ் ரொம்ப அதிகமாகும்போது ஒன்னோட ஒன்னு இடிச்சுக்கும், கொலிஷன்ஸ். அதோட ஆப்போசிட் சார்ஜ் இருக்கிற அயான்ஸ் ஒன்னு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். இதனால அவங்க மூவ் பண்ற வேகம், யானி மொபிலிட்டி குறைஞ்சிடும். ஓ, மொபிலிட்டி எஃபெக்ட் ஆகுதா? ஆமா, கார்ஸ் நிறைய இருக்கு, ஆனா இடம் இல்லாததால வேகமா போக முடியல. சோ கண்டக்டன்ஸும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரெயிட் லைன் ரிலேஷன்ஷிப் ஃபார் எவர். மொபிலிட்டி, நீங்க அதை பத்தி சொல்லிங்க. எனக்கு இன்னொரு டவுட். ஒரு அயானோட மொபிலிட்டியை என்ன விஷயம் டிசைட் பண்ணும்? ஒரு சின்ன அயான் எப்பவுமே வேகமா போகும், ஒரு பெரிய அயான் மெதுவா போகும். சிம்பிளா அப்படி சொல்லிடலாமா? இல்ல, அங்கேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கேஸ் ஃபேஸ்ல நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா ஒரு சொல்யூஷன்ல ஸ்பெசிஃபிக்கா தண்ணியில கதையே வேற. அப்படியா? எக்ஸாம்பிளுக்கு லித்தியம் அயான் Li+, ரொம்ப சின்ன சைஸ். பொட்டாசியம் அயான் K+, அதை விட பெருசு. லாஜிக் படி Li தான் வேகமா போகணும். ஆனா உண்மையில K+ தான் Li-ய விட வேகமா போகும். How is that possible? அது சின்னதா இருக்கே. காரணம் ஹைட்ரேஷன் ஷெல். Li ரொம்ப சின்னதா இருக்கிறதால அதோட சார்ஜ் டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதனால அது தனியா போகாம தன்னை சுத்தி நிறைய வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஒரு பெரிய கவசம் மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். ஓ, அது பார்க்க சின்ன ஆளா இருந்தாலும் ஒரு பெரிய விண்டர் கோட் போட்டுக்கிட்டு ஓடுற மாதிரி. ஆனா K+ பெருசா இருக்கிறதால அதோடைய சார்ஜ் டென்சிட்டி கம்மி. அது சின்ன கோட் தான் போட்டுக்கும். அதனால உண்மையில மூவ் ஆகிற ஹைட்ரேட்டட் அயான் K+க்கு தான் சின்னதா இருக்கும். சோ அது வேகமா போகும். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். wow, that's fascinating. Okay, this has been a lot to process. Let's try and boil it down to the absolute must-know points if someone wants to lock this concept in their mind. கண்டிப்பா. Let's summarize the key takeaways. First and most important. ஒரு சொல்யூஷன்ல கரண்ட்டை கேரி பண்றது அயான்ஸ், not electrons. Cations and anions opposite directionsல மூவ் ஆகிறதுனால தான் கரண்ட் உருவாகுது. Right. In a wire, it's electrons. In a liquid, it's ions. Got it? Second, strong electrolytes like NaCl தண்ணியில கம்ப்ளீட்டா அயான்ஸா பிரிஞ்சிடும். அதனால அதிகமா கண்டக்ட் பண்ணும். ஆனா வீக் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் அசிட்டிக் ஆசிட் கொஞ்சமா தான் அயான்ஸா பிரியும். அதனால கம்மியா தான் கண்டக்ட் பண்ணும். அதாவது 100% dissociation versus partial dissociation. Clear? Third, எப்பவுமே கண்டக்டன்ஸ் G-யையும் கண்டக்டிவிட்டி K-யையும் குழப்பிக்க கூடாது. கண்டக்டன்ஸ்ங்கிறது நீங்க எடுத்துக்கிற அந்த ஸ்பெசிபிக் சாம்பிளுக்கு அது கண்டெய்னர் சைஸை பொறுத்து மாறும். அதோட யூனிட் சீமென்ஸ். Okay. ஆனா கண்டக்டனிட்டிங்கிறது அந்த சொல்யூஷனோட இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி. அது சைஸை பொறுத்து மாறாது. அதோட யூனிட் SCM. Understood. Conductance for the sample, conductivity for the substance. And the last key point. The final point is that conductance depends on two main factors. Ion concentration, எவ்வளோ ions இருக்கு, and ion mobility, அவை எவ்வளோ வேகமா நகருது. ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேஷன் ஆனாலும் மொபிலிட்டி குறையுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். Okay, let's do a quick final recap. இந்த டிஸ்கஷனோட most important takeaways என்ன? ஷோ, நல்லா கவனிச்சுக்கோங்க. 1. கோர் ஐடியா. ஒரு சொல்யூஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுக்கு காரணம் அதுல இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸோட மூவ்மெண்ட் தான், எலக்ட்ரான்ஸ் இல்ல. Okay, point 1. 2. பெஸ்ட் அனாலஜி. இதை எப்பவுமே ஒரு ஹைவே டிராஃபிக் மாதிரி நினைச்சு பார்த்தா ஈஸியா புரியும். அதிகமா கார்ஸ், அயான்ஸ் அண்ட் அதிகமா ஸ்பீட், மொபிலிட்டி இருந்தா டிராஃபிக் ஃப்ளோ, கரண்ட் நல்லா இருக்கும். The highway analogy. Got it. 3. ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள், நம்ம வாட்டர் குவாலிட்டியை செக் பண்ண யூஸ் பண்ற TDS மீட்டர் இந்த கண்டக்டன்ஸ் பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகுது. Okay, TDS meter. 4. எக்ஸாம்க்கு காஷன். கண்டக்டன்ஸ் G-க்கும் கண்டக்டிவிட்டி K-க்கும் உள்ள டிஃபரன்ஸை எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கண்டக்டன்ஸ் இஸ் ஃபார் அ சாம்பிள், கண்டக்டிவிட்டி இஸ் ஃபார் த சொல்யூஷன் இட் செல்ஃப். Superb. So, இந்த ஐடியாவை வச்சு ஒரு யோசிக்கிற மாதிரி கேள்வி. நம்ம இப்போ பீக்கர்ல இருக்கிற சொல்யூஷன்ஸ் பத்தி பேசணும். ஆனா நம்ம உடம்புலயே நம்ம நர்வ்ஸ்ல சிக்னல்ஸ் எப்படி டிராவல் ஆகுது? அதுவும்
சோடியம் Na+, பொட்டாசியம் K+ மாதிரி அயான்ஸோட மூவ்மெண்ட்னால தான். அப்போ ஒருவேளை நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த கண்டக்டன்ஸ் பிரின்சிபல்ஸை வச்சு ஹியூமன் பாடியில நர்வ் சிக்னல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியுமா? அதோட ஸ்பீடை என்ன விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்.